என்ன இது இன்னைக்கு கூட நம்ம கடையில தானே பண்ணிட்டு இருக்கேன். அவருக்கு உடம்பு சரியில்லை, தூங்கிட்டு இருக்காரு. நீங்க அவரை சந்திக்க வந்திருக்கீங்களா? நல்லா இருக்கும். அதெல்லாம் இங்க இல்ல. இந்த இடமும் சுத்தமா இருக்குல்ல? பொறுமையா சாப்பிடுங்கப்பா. இங்க பக்கத்துல புதுசா இடைமணி ஒரு கடை தந்திருக்காங்க. அதனால நீங்க யாருமே வர மாட்டீங்கறாங்க. எல்லாரும் வாங்கல பண்ண அங்க சாக்லேட் ஃப்ளேவர்ல கூட பேன் கேக் கிடைக்குதா? ஆனா எனக்கு மஸ்டர்ட் ஃப்ளேவர் தான் பிடிக்கும். இந்த மஸ்டர்ட் பேன் கேக் பண்ணா நல்லா இருக்கும்ல? நான் வேணும்னா உங்களுக்கு ரெட் பீன் ஃப்ளேவர்ல தயாரிச்சு தரேன். பிரமாதம். அடுத்து ரெட் பீன் ஃபிஷ்ல பேன் கேக்க தயாரிக்க போறேன். சாக்லேட்டுக்கு பதிலா ரெட் பீன் உள்ள இருந்தா எப்படி இருக்கும்னு யோசனைக்கு முன்னாடி ஆரம்பிச்சாரு. காசு கடையில இதுதான் பழைய கடை. அதனால என்ன இப்போ? இந்த கடைக்கு நிறைய வரலாறுல உனக்கு சொன்னா புரியாது. இந்த மாதிரி ஃபிஷ் எப்படி பேன் கேக் பண்ணும்போது தனித்தனியா பண்ணா தான் நல்லா இருக்கும். வேலை செய்யறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் உங்க அப்பாவுக்காக அந்த கடையை பாத்துக்கோங்க. அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அப்படி அதான் லாபம் கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஓ அடடா தீஞ்சி போச்சு. இவ்வளவு நேரமா தேடிட்டு நம்ம எல்லாரும் விளையாடணும். இன்னைக்கு ஒரு புது விளையாட்டு விளையாடலாம். என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. சீக்கிரம் வாங்க, எல்லாரும் போக மாட்டீங்களா? அது வந்து இன்னைக்கு காசு கம்மியாவே காப்பாத்த நாம வியாபாரமே இல்லாத இந்த கடைக்கு நாம தான் வாடிக்கையாளர்களை வர வைக்கணும். நீங்க என்ன பேசுறீங்க? இந்த கடை அந்த அளவுக்கு ஒண்ணு. அதுவும் நல்ல யோசனை தான். நீங்க இதுவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ கூட விளையாடுறதுக்கு இது எவ்வளவு பரவாயில்லை. நீ ஏன் வாங்கி கொடுக்கல? என்னது நானா? ஆமா, உங்ககிட்ட பாக்கெட் மணி இருக்குமே. அந்த பேன் கேக் கொடுங்களேன். கண்டிப்பா தரேன். சரி, இது பாக்க எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப கிடைக்காது. சரி, எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாப்போம். எனக்கு மட்டும் சின்ன பீஸா சுவையா இருக்கு. தெரியல, பேன் கேக்னா இப்படிதான் இருக்கணும்பா. சின்ன கேமா நீ எதுக்காக பாடுற? இது வரைக்கும் இப்படி ஒரு அருமையான பேன் கேக் நான் சாப்பிட்டதே இல்ல. ஆமா 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 சாப்பிட்டேன்பா. போய் சொல்லாத. சரி சரி, எல்லாருக்கு மார்க் போடுவோமா? நான் 10 மார்க்குக்கு 10 மார்க். இவருக்கு இந்த கடை பிடிக்கவே என்னமோ தெரியல. எனக்கு இந்த கடையில வேலை செய்யறது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. இந்த பேன் கேக் சூப்பர். வெளியில கியூல நிப்போமா? நம்ம நிக்கிறத பார்த்து நிறைய பேர் வந்து நிப்பாங்க. நல்ல யோசனை. எதுக்குடா இவ்வளவு கூட்டம் வந்து நிக்குதுன்னு உளறாத. அவங்களுக்கு பேன் கேக் ரொம்ப பிடிக்கும்ல. என்ன வச்சு இவங்க எதுவும் காமெடி பண்றாங்களோ? இந்த கடை வாங்க வந்து எல்லாரும் என்ன சாப்பிடுங்க. கேவலமா இருக்கு செஞ்சேன். இந்த ஃபிஷ் பேன் இத பாரு செஞ்சேன். உன்னால நல்லது எதுவும் பண்ண முடியலனாலும் வர கஸ்டமர் திரும்பி போற அளவுக்கு பண்ணாம அது போதும். சரிப்பா. என் கடையை பத்தி இவ்வளவு கவலைப்படுறாங்களா? நான் இதை கொஞ்சம் கூட கண்டுக்கல. நான் உண்மையிலேயே ரொம்ப மோசமானவன். என்ன நாம ஏதாவது தப்பா பண்ணிட்டோமா? ஒரு யோசனை தோணுது. இந்த மக்கள் கிட்ட கொடுத்து அவங்களே நம்ம சாப்பிட சொல்ல கூடாது. ராயல் மாதிரியா? கசாம என்ன விஷயங்க? எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமா? ஓ நீதான் கொஞ்சமாவது இருக்காதா? அடடா பொறுப்பு வந்துருச்சா? நல்ல விஷயம் தான். சரி எனக்கு 10 பேன் கேக் கொடுங்க. இந்தாங்க மேடம், வாங்கிட்டு வந்துட்டேன். நன்றி, வரேன். இது பார்க்கவே நல்லா இருக்கு. இத கொண்டு போய் அவருக்கு கொடுத்து சாப்பிட சொல்லு. கேக் ஷாப் எங்க ஓ இருக்கு? அங்கதான் போறீங்களா? அதோ அங்க இருக்கு பாருங்க. உங்க கடையில